குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. புதிதாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளுக்கு மேல் பேர் அமைத்துள்ளோம். ஏராளமான காணொளிகளை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் கொடுத்துள்ளோம். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமான ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது பிரித்து மேய்வதற்கு தயாராக இருக்கிறோம். கன்னிராசிக்கு உண்டான ஜூலை மாதத்துல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான். அது என்னங்கிறது அந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதல்ல ராசியாதிபதி புதன் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதற்கு பெயர் பத்திர யோகம். அதே வீட்டில் சூரியன். அந்த சூரியனுக்கு பேர் திக்பலம். சூரியன் விரையாதிபதியா இருந்தாலும் அவர் 10ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விரயத்தை எதுக்கு செய்யறோம்? நம்ம தொழிலுக்காக செய்யறோம். தொழிலுக்காக ஒரு மிஷின் வாங்குவது, ஒரு ப்ராடக்ட் வாங்குவது, ஒரு கான்செப்ட் வாங்குவது, ஒரு ஃபார்முலா வாங்குவது, இது எல்லாமே நமக்கு தொழில் ரீதியா மேலும் மேலும் ஒரே வார்த்தையில சொன்னோம்னா ஜாக்பாட். அப்புறம் அதே சூரியன் ஜூலை மாதம் 17ஆம் தேதி லாபத்துக்கு வரும் பொழுது லாபம். புதன் ராசியாதிபதி கடகத்துக்கு வந்து வக்கரமடைந்து திரும்பவும் தொழிலில் போய் உட்கார்ந்து அமர்ந்து நமக்கு தொழில் ரீதியா பிளாஸ்ட் பண்ணுவதற்கு, நிறைய புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு, புத்திசாலித்தனத்தை எடுத்து எல்லா பாலிலும் 6 அடிப்பதற்கு, அடிக்கிற 6 எல்லாம் பவுண்டரியை போய் தாண்டி வெளியே போய் விழுகக்கூடிய அளவுக்கு நமக்கு எனர்ஜியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதனை முழுவதுமாக எக்ஸ்ப்ளோர் செய்து விடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஐட்டம், எல்லா ப்ராடக்ட், கான்செப்ட் மிச்சம் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் எய்த்த வீட்டில் இருக்கிற ப்ராடக்டை கூட எடுத்து கொண்டு வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்று, ஒரு லக் இல்ல பிரதர், புத்திசாலித்தனத்தால் நான் ஜெயித்தேன் என்ற அளவுக்கு பரபரப்பாக செயல்படக்கூடிய கான்செப்ட். இதுல ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சாட்டன், அதற்கு பெயர் கண்டச்சனி. அந்த கண்டச்சனியை கண்டம் துண்டமாக ஆக்கி விட்டார் ஜூபிட்டர். அந்த ஜூபிட்டர் என்ன பண்றார்? சனியை சுருட்டி விட்டார். இதனால் வரை நாம் வெறுத்து போனோம், இதனால் வரை நாம் பொறுத்து போனோம், ஏதோ ஒர்க் அவுட் ஆகவில்லை. இப்பொழுது நாம் பொங்கி எழுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்குண்டான கிரக நிலைகளில் நமக்கு மைனஸ் பாயிண்டா இருந்த சாட்டான் இப்பொழுது சுருண்டு விட்டார். அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் நம்மை கோபப்படுத்தி பார்த்தார். எதுக்கு கோபப்பட்டோம், எங்க கோபப்பட்டோம், ஏன் பேசுறோம்னு தெரியாமல் நாம் சிக்கி கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த செவ்வாய் வெளியிலே வந்து உட்கார்ந்து விட்டார் பாகியஸ்தானத்தில். இந்த பக்கம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு சூரியன் சேர்க்கை. இதற்கு பெயர் சிவராஜ யோகம். லக்னாதிபதி நமக்கு சொந்த வீடு, நமக்கு தனாதிபதி பாகியாதிபதி லாபத்தில். லாபத்துல 2 இனிப்பு கிரகம், 2 ஒளி கிரகம். அதுல ஒரு கிரகம் தங்கத்தை குறிக்கிறது, இன்னொரு கிரகம் வெள்ளியை குறிக்கிறது. 2 ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் நமக்கு அனுகூலமாக வந்து விழுகிறது. சார் இதெல்லாம் நாங்கள் அடமானத்தில் தான் சார் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால், கண்டிப்பாக கடனை அடைத்து அந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு குண்டூசியாவது வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். பிறகு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் கம்ஃபர்ட், லக்ஸரிக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இப்போ நம்ம அத்தியாவசியத்துக்கு வேணால் கடன் வாங்குவோம். நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கும் நம்மளுடைய லக்ஸரிக்கும் லாபம் வந்தால் தானே செலவு செய்வோம். இந்த பக்கம் நமக்கு 6ஆம் இடத்தில் ராகு, உபஜயஸ்தானத்தில் ராகு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் புதன், கேந்திரத்தில் சுக்கிரன். சுக்கிரன் சொந்த நட்சத்திரம், புதன் ராகுவுடைய நட்சத்திரம். அந்த இடத்துல அவருக்கு புஷ்கர நவாம்சம். சுக்கிரனுக்கு பூரத்தில் வர்க்கோத்தமம், புஷ்கர நவாம்சம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா 30 நாளும் தீபாவளியின் பேர். அதாவது இது வேலை செய்யக்கூடிய இடம் 6ஆம் இடம் 10க்கு 9ஆகவும் 9க்கு 10ஆகவும் வருகிறது. இப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை யார் அமைக்கினாங்களோ அவர்களுக்கு முன் அட்டகாசமாக ஒரு பிரமாதமான வாய்ப்பை எடுத்துக்கொள்வது.
உங்களை யார் நசுக்கினார்களோ அவர்களுக்கு முன் எங்களுக்கு வித்தை இருக்கு, விஷயம் இருக்கு. we are not quantitative people but we are qualitative people அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வித்தையை ப்ரூவ் பண்ணி மளமளவென்று மேலே போகக்கூடிய அமைப்பு. அப்போ தொழில், வேலை, உத்தியோகம், வருமானம், ஃபேமிலி லைஃப்ல இருந்த டென்ஷன் குறைவது, வெளியூர் வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வருகிறது. இதுல எல்லாம் நமக்கு 100க்கு 200 மார்க்கு கண்டிப்பாக விழுந்தே ஆக வேண்டும். சின்ன மைனஸ் பாயிண்ட், 2 மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு, வாகனம். இந்த வீட்டுக்கும் வாகனத்துக்கும் சுகத்துக்கும் செவ்வாயுடைய 8வது பார்வையும் சனியுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விழுகிறது. இப்போ இதில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர், இதில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதை முதல்லையே நம்ம அட்டன் பண்ணணும். அப்படி நம்ம அட்டன் பண்ணலன்னா இந்த சின்ன பிரச்சனை நமக்கு கொஞ்சம் எலாங்கேட் ஆகிவிட்டு கொஞ்சம் பெரிதாக மாறிவிடும். இதனை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது அம்மாவுடைய ஹெல்த். அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு இம்மிடியட்டான வைத்தியங்களை நாம் பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு களத்திரஸ்தானம். இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் நமக்கு 3ஆம் அதிபதியை, காரகத்துவ பாவகத்துவ அதிபதியான நம்மளுடைய சகோதரர் சகோதரியை குறிகாட்டக்கூடிய செவ்வாயை சனி பார்க்கிறார். அப்போ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நம்மளுடைய பிரதர் சிஸ்டர்கிட்ட ஏதாவது ஒரு நெருடலான விஷயத்தை சொல்லிவிடுவார். இது என்ன விஷயமா இருக்கும்? பெரும்பாலும் நம்மளுடைய இடம், பூர்வீகம், பூமி, சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் நடுநாயகமாக போய் அமர்ந்து கொள்ளுங்க. அந்த நேரத்தில் ஒரு 5000 ரூபா நமக்கு வருமானம் வரலனாலும் பரவாயில்லை. என்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட சொல்லிவிடுங்க. நீ ஏன்ட்ட சொல்லியிருப்பா, நான் என்னுடைய பிரதர் சிஸ்டர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிளான் செய்தால் அதுவே போதுமானது. வேற இதில் பேனிக் ஆவதற்கு, காம்ப்ளிகேட் ஆவதற்கு எதுவுமே தேவையில்லை. வாய்ப்பு கிடைத்தால் சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரகன் முருகன் வழிபாடு நல்ல ஒரு மேன்மையை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய குரு லாபத்தில் இருக்கிறார். காரகத்துவ கிரகம் செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து பாக்கியத்துக்கு வந்து விட்டது. அப்போ கணவனால் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து இனி ஒரு வெற்றியின் தொடக்க புள்ளியாக மாறுகிறது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், ஷேர்ஸு, இந்த கரன்சி, கிரிப்டோ போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான பலன்கள் வர வேண்டும் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குட் நியூஸ் இந்த ஜூலை மாதத்தில் உண்டு. மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருப்பதனால் இந்த ஜூலை மாதத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்மராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் சூரியன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதை தவிர ராகு சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் கேது சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை, தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 8வது பார்வையும் சாட்டனுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விட இருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு பொதுவாகவே தேய்பிறை, வளர்பிறை, அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு கவச்சமாக நம்மை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லுங்களேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து ஆடி மாதம் என்ன செய்ய போகிறது,
சாட்டன் வக்கர நிலை அடைய போகிறது. இதன் பலன்களை எல்லாம் மேலும் இதை போல் விஸ்தாரமாக 12 ராசிகளுக்கும் சூடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரித்து மேய்வதற்கு நாங்கள் தயார். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனத்தாருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.